மன்றத்திலும் வெளியிலேயுமே எதிர்க்கட்சிகள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை மீது சுமத்தி இருந்தார்கள். HNB ஃபைனான்ஸ் நிலையான வாய்ப்பு. இப்பொழுது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. மாறி மாறி ஒரு தடவை அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும், ஒரு தடவை ஏன் அந்த அவர்களை காப்பாற்றினீர்கள், இதன் மூலமாக எங்களோட நாட்டுக்கு பிரச்சனை வரலாம் என்ற ரீதியிலும் அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தது. மீண்டும் ஒரு விதை சஜித் பிரேமதாசா கனவில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றார் போல் இருக்கின்றது, பகல் கனவு. அந்த வகையிலே அவர் கூறியிருந்தார், உங்களுக்கு இந்த பிரச்சனையை கையாள முடியாவிட்டால் எங்களிடம் ஆட்சியை தாருங்கள், நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று. அவர்கள் 30 வருடமாக சாதித்தது மக்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களால் இயலாத காரியம் ஒன்றை செய்ய முடியும் என்று மக்களை நம்ப வைக்க முயற்சி செய்கின்றார்கள். நிச்சயமாக அது கனவிலும் நடக்காது அவர்களுக்கு. அவர்கள் இவ்வாறு கூச்சல் இட்டுக்கொண்டே தங்களுடைய அரசியல் வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு இருக்கின்றது. ஒருவன் கஷ்டமான நிலைமையில இருக்கிற நேரம் கை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதை நம்ம சரியா செய்யற நேரம் ஏதேதோ சஜித் பிரேமதாச சப்மெரின் சம்பந்தமா கேள்வி எழுப்புகிறார். பாவம். அதனால எதிர்கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, இந்த கப்பல் சம்பந்தமா பெரிய விமர்சனம், உலகத்தில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட செயற்கை யுத்தம், இந்த யுத்தத்தின் பிரதிபலனாக உலகம் பாதிக்கப்படுகின்றது பொருளாதார ரீதியாக. சிலருக்கு உதவி செஞ்ச உடனே எதிர்கட்சிக்கு தாங்க முடியல. அப்படி இருக்கிற நேரம் இன்றைக்கு உலக நாடுகள் என்ன சொல்லுது, ஐக்கிய நாடு சபை இந்த அரசாங்கத்தை வாழ்த்துகின்றது, சர்வதேச சட்டத்திற்கு அமைய தோள் கொடுத்திருக்கின்றீர்கள், அதற்காக இலங்கையின் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கூறுகின்றோம். அவபோதையும் ஜனதாவுக்கு அவசியத்தாவின் செயற்பட்டு வருகின்றோம். எனினும் பதற்றம் அடைந்துள்ள எதிர்க்கட்சி தவறான கருத்துக்களை சமூகத்தில் பரப்புகின்றது. வங்குரோத்து அடைந்த எதிர்க்கட்சியை நாட்டில் காணப்படுகின்றது. தேசிய ரீதியில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாமல் சர்வதேச நாடுகளின் தலையீட்டையேனும் பயன்படுத்தி அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துவதற்கே எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. தற்போதைய எதிர்க்கட்சி இவ்வாறான விடயங்களை செய்யும். அவர்கள் அரசியலில் வங்குரோத்து அடைந்துள்ளமே அதற்கான காரணமாகும். அவர்களுக்கு வழங்கிய நம்பிக்கையை காப்பாற்ற மக்களுக்கான அரசாங்கமாக நாம் முன்னோக்கி நகர்வோம். Find everything you need for your home, office, business and factory. Visit b2b.lk Marketplace.